ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் ஏப்ரல் மே 2024 ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கூட இந்த WH கோட் வந்து வரலாம், வித்கல் ரிசல்ட் வர சான்ஸ் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன WH கோட்ஸ்லாம் காமனாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட செமஸ்டர் ரிசல்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கோட்ஸ் கூட அவைலபிள் ஆகி வந்து உங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். நீங்கள் ரிசல்ட் டைமில் பார்க்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ WH அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்கும், அதாவது வித்துகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வித்துகல்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸோ ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்கள் ரிசல்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, இல்லை வந்து அப்படியே வந்து பப்ளிஷ் பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறக்காக அனானிசிட்டி ஆஃபீஸில் லெஜண்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எதெல்லாம் வந்திருக்கோ அதை நான் உங்களுக்கு காமனாக எடுத்து சொல்கிறேன். ஒரு சில கோட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஜண்டில் வந்து இருந்திருக்காது. ஸோ அது போன டைம் வந்து WH16 வந்துச்சு. ஸோ அது கூட மீனிங் நான் வந்து சொல்கிறேன். ஒரு சில இந்த WH பார்த்தீங்க அப்படின்னா காலேஜோட ரீசனால் வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. காலேஜில் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருந்துச்சு, இல்லை காலேஜில் எதுவும் பே பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா அந்தனால. ஸோ மெஜாரிட்டியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணாத ரீசனால தான் இந்த வித்துகல்ட் கோட் வரும். ஸோ காமனாக காலேஜஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுக்குமே வந்து பொதுவாக வந்து இந்த வித்துகல்ட் இருக்கும். ஸோ ஒரு சிலது காலேஜுக்கும் வரும், ஒரு சிலது ஸ்டூடெண்ட்ஸ் பர்பஸ்க்கு வரும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு எதுவும் சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிறத நான் வீடியோட கடைசி சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி, இது வந்து உங்களோட எக்ஸாம் டைமில் நீங்கள் ப்ராக்டிக்கலோ இன்டர்னலோ பண்ணாமல் விட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் காலேஜ்லேருந்து மார்க்ஸ் போடல அப்படின்னா அதுக்குரிய இது. ஸோ ஃபஸ்ட்டு WHI உங்கள் காலேஜில் இன்டர்னல் மார்க் வந்து உங்களுக்கு போடலை அப்படின்னா இது வந்து இந்த இது அவைலபிள் ஆகும். WHE அப்படின்னா ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் உங்களுக்கு போடலை அப்படின்னா இந்த இது வரும். WHP அப்படின்னா இன்டர்னல் மார்க்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா இந்த கோடோட அவைலபிள் ஆகும். WHV அப்படின்னா இது ஃபைனல் செமஸ்டரில் தான் வரும். அதாவது வந்து உங்களுக்கு வைவா வாய்ஸ் அந்த மார்க் வந்து உங்கள் காலேஜ்லேருந்து போடல அப்படின்னா இதுக்கு வந்து ஷோ ஆகும். ரெண்டாவது கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்பாக இருக்குது. காமனாக இது வரைக்கும் வந்ததில் மெஜாரிட்டி தான் வந்து வந்திருக்கு. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் காமனாகவே வரும். இது வந்து ஆட் செமஸ்டர்லேயும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காமனாக வந்து WH1 இது எல்லாருக்குமே மால் ப்ராக்டிஸ் சர்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வரும். ரெண்டாவது WH6 ஏதாச்சும் உங்ககிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப வந்து இந்த WH6ஓட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. WH7 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேரக்டரில் இருந்து ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வேணும். ஏன் அப்படின்னா உங்களோட ரெகுலேஷன் வந்து சேஞ்ச் ஆகிறப்போ நீங்கள் ஒரு சில அடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா WH7 விடுவாங்க. இது மேபி வந்து இந்த டைம் கொஞ்சம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. WH11 அப்படிங்கிறது ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும் எப்போ அப்படின்னா உங்களோட லோயர் செமஸ்டர், அதாவது உங்கள் ஜூனியர்ஸோட பப்ளிஷ் ஆகும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சீனியர்ஸ்க்கு வந்து இப்போ WH11 தான் இருக்குது. அவங்களுக்கு எப்போ ரிசல்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த WH13 இது வந்து உங்கள் காலேஜில் இருந்து எக்ஸாம் ஃபீஸை வந்து யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா வரும். அதாவது நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, உங்கள் காலேஜ்லேருந்து யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணல அப்படின்னா அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து காலேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பே பண்ணிட்டீங்க, இது காலேஜோட சைட்லேருந்து பண்ணுறப்போ. ஸோ இது வந்து WH16 அப்படின்னு சொல்லியும் போன டைம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. ஒரு சில வந்து புதுசாகவும் கோட் வந்திருக்கும். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு ஆட் செமஸ்டர், அதாவது நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணோடனே ஃபஸ்ட்டு செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர், செவன்த் செமஸ்டர் இந்த மாதிரி போகிறப்போ மட்டும் அந்த ரிசல்ட் வந்து இப்படி வரலாம். WH2 அதாவது உங்களோட அட்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை உங்களோட ரீஅட்மிஷன் இல்லாட்டி ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்து அப்ரூவல் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த WH2ஓட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ WH8 பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களோட டேரக்டர்கிட்ட இருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். அதாவது வந்து சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈக்குவலன்ஸியாக வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபிஃப்த் செமஸ்டர்லையும் செவன்த் செமஸ்டர்லையும் அது வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து செகண்ட் கேட்டகரி. ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ரேராக வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது. ஸோ WH10 இது பார்த்தீங்க அப்படின்னா நான் கோஆப்ரேஷன் பை காலேஜ் இன் சென்ட்ரல் வேல்யூவேஷன், அதாவது சென்ட்ரல் வேல்யூவேட்டாக பண்ணுறப்போ உங்கள் காலேஜ்லேருந்து எதுவும் கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னா அந்த டைமில் அந்த காலேஜஸ்க்கு மட்டும் வர்றது. ஸோ இதுவும் காலேஜுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து WH12 இது பொறுத்த வரைக்கும் உங்களோட அட்டண்டன்ஸ் ஷீட்டோட அந்த ஹார்ட் காப்பி வந்து சென்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு அட்டண்டன்ஸ் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதனால வந்து இந்த எரர் வரும். இது உங்கள் காலேஜ் சைடு தான். WH99 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து பின்னாடி வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. காமனாக பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து மெஜாரிட்டியாக எல்லாருக்குமே வர வேண்டியது. இந்த டைமும் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இது போக நிறைய இருக்குது. ஸோ அது நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த லெஜண்ட்ஸில். இருந்தாலும் இதுதான் மெஜாரிட்டியாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதோட சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பெர்மனண்ட்டாக இப்படியே இருக்கும் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ WH1 அப்படின்னா மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு என்கொயரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுக்கு பேஸ் வைஸாக ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. எல்லா இதுவுமே அப்படி தான். உங்கள் காலேஜோட மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த ஃபீஸ் பேமெண்ட்லாம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க பே பண்ணோன்னே அந்த காலேஜ்க்கு வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க.
ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த கோடு வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு 2 ஆர் 1 வீக்ஸில் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது பப்ளிஷ் ஆயிரும். இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ரிசல்ட் டைமில் செக் பண்ணீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் இப்போவே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ புரிஞ்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.